பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா, தேடி விளையாடு பாப்பா, ஆடு மழகாடு தங்கம். இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்கில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக பிறந்தார். வானம் விட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம், தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே, என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த மும்முரமான காலகட்டம் அது. பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி 1941ஆம் ஆண்டு மாறுவேடம் அணிந்து சிறையில் இருந்து தப்பி ஜப்பான் சென்று உதவி கேட்டார். உதவிகள் தயாரானது. பிறகு சிங்கப்பூரில் ராஜ் பிகாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதனை தலைமையேற்றும் நடத்தினார். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும், தாயகமே எங்கள் முதல் வணக்கம். இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டு எதிரி நாடுகளிடம் பிடிபட்ட இந்தியர்களையும் மீட்டு தமது இந்திய தேசப்படையில் இணைத்தார் நேதாஜி. அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து இந்தியாவில் உள்ள வெள்ளையர்களை தாக்கி விரட்டியடிக்க வேண்டும் என்ற வீர உணர்வை போதித்தார். 1944 ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவக்கினார். நேதாஜியின் போர் வியூகங்களும் தாக்கும் முறைகளும் மிக நேர்த்தியானவை, தந்திரம் மிக்கவை. அவருடைய இந்த வித்தியாசமான அணுகுமுறையை கண்டு பிரிட்டன் நடுங்கியது.
உண்மையான தேசப்பற்றுள்ள ஒவ்வொருவரும் நேதாஜியை இதயத்தில் வைத்து போற்றுவது என்பது உண்மை. ரொம்பவே சூப்பரா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி, அதாவது ரொம்பவே நாட்டுப்பற்று கொண்ட ஒரு பெரிய மகான்னே சொல்ல அவரை பற்றி கான்செப்டோட ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சரி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா? கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். சுபாஷ் சந்திர போஸ் சாருடைய கான்செப்டை எடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் ரொம்ப ரேர் அந்த மாதிரி. ஆனால் அழகாக ஒரு டீட்டெயிலாக அழகான ஒரு ஸ்டோரி வச்சுட்டு ரொம்ப அழகாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பியூட்டிஃபுல். பிரசன்னா மாஸ்டர். கிஷோர் அண்ட் டீம் பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப்ட். ரொம்ப வாட் டு சே லைக் ரொம்ப சுபாஷ் சந்திர போஸ் சாரை பற்றி நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஒரு இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி பண்ணி அதில் வந்து இந்த இந்தியனோட சாங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் ஒன் ஆஃப் ஒரு ரெபல் லீடர், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு வார்ஃபேரில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலுக்கு, வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போன ஒரு லீடர். ஸோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். கோகுல் சார், இவங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஹாய் கிஷோர் அண்ட் டீம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம், உங்கள் கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மாஸ்டர் சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் சாரை பற்றி நீங்கள் வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க உங்கள் கான்செப்டில். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் அந்த கொடியை இறக்கும் போது அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கொடியை பற்றின ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இந்த கொடியை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது வந்துட்டு பிங்கிலி வெங்கையா அப்படின்றவர் தான் இது டிசைன் பண்ணார் 1921. அதே மாதிரி இந்த கொடிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை வந்து மிஷினில் தைக்க மாட்டாங்க, இது கையிலேயே தைப்பாங்க. அதுதான் இந்த கொடியோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதோடைய அளவு பார்த்திங்கன்னா, வித்து வந்துட்டு 3 அடி இருந்துச்சுன்னா ஹைட்டு வந்து 2 அடி, அதாவது 2:3 அந்த ரேஷியோவில் தான் இந்த கொடியை பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நெட்டில் தான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனிவேஸ், நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆல் தி பெஸ்ட்.